குழந்தைங்க வந்து ஸ்கூல் கிளம்பி போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்களா. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோசை ஊற்றி தந்துடலாம் சொல்லிட்டு தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் தொக்கு பண்ணிவிட்டு நம்மளுக்கு தோசை ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணாவே 2 பேர் சாப்பிட்லாம் போல இருக்குது, அந்தளவுக்கு அதிகமாக இருந்தது. நான் முருங்கைக்காவை வந்து கட் பண்ணிவிட்டு 2ஆக வந்து நான் கட் பண்ணிவிட்டு தான் செய்வேன். அப்போ தான் மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்கும். நைட் டைமில் குழந்தைங்களோட தோசை சாப்பிட்றேன்னா இந்த மாதிரி எனக்கு மெலிசாலாம் ஊற்றிட்டு இருக்க மாட்டேன். குழந்தைங்களுக்குலாம் ஊற்றி கொடுத்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி அப்படியே ஒரே தோசையை மட்டும் சாப்பிட்டுப்பேன். இந்த முருங்கைக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டே இருக்க மாட்டேன், சிம்பிளாக தான் செஞ்சு கொடுப்பேன். இது வந்து தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாம்பார் சாதத்துலாம் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் வந்து பாலுக்கு வேலையில் வந்து மறந்தே போயிட்டேன். வீடெல்லாம் ஒட்டடை தட்டிட்டு சுத்தமாக பெருக்கி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாலை பார்த்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பகல் டைமில் கண்டிப்பாக இந்த கொண்டையை போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். நைட் டைமில் மட்டும்தான் பொறுப்பாக வந்து பின்னி மடித்து போட்டு தூங்குவேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் ஃப்ரீயாக சுற்ற முடியும். இந்த மாதிரி இருந்தால் கசகசன்னு இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். பாய்.